பாத்தீங்களா? திருப்பதி பரண்டி என்ன ஐடியாவை கேட்டு இனிமே நம்மால அடி வாங்க முடியாதுடா. ஊருக்கே போயிடலாம். வர்றோம் போறவெல்லாம் கோயில் மணி மாதிரி அடிச்சுட்டு போறான். அப்பா ஐயோ அடே, உங்களை நம்பி வந்தனே, விட்டுட்டு போறீங்களே புறம்போக்கு பயல்களா. திங்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு அடி வாங்கும் போது போறீங்களடா. போங்கடா போங்க. அது உங்களுக்கு தாங்க லெட்டர். பாலு சார் எழுதியிருக்காரு. தேங்க்யூ ராஜா. யாருதுமா லெட்டர்? அவர்தான் மம்மி லெட்டர் போட்டிருக்காரு. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி கரெக்டா லெட்டர் போட்டாரு. ரம்யா, மாப்பிளைய சீக்கிரமா வர சொல்லி லெட்டர் போடு. ஓகே மம்மி. ராஜா, நீ சேலம் வரைக்கும் போயிட்டு வந்துரு. பத்மா பவர் லூமுக்கு வர்ற 10ஆம் தேதியில இருந்து சப்ளை பண்றத வாக்கு கொடுத்துரு. ஓகே மேடம். போயிட்டு வந்துரு. ஓகே. என் பிரியமுள்ள ரம்யாவுக்கு உன் நேசமுள்ள பாலு எழுதும் பாசமடல். நலம். உன் நலத்தை தினமும் கனவில் காண்கிறேன். எனக்கு நீ ஒரு வெள்ளிக்கிழமையில் வரச்சொல்லி எழுதியிருந்த கடிதமும் உன் ஃபேக்டரி மேனேஜரிடம் கொடுத்து அனுப்பிய கடிதமும் ஒரே சமயத்தில் கிடைத்தது. போஸ்ட் டிலேவுக்கு நான் பொறுப்பல்ல. நான் வந்த இடத்தில் இன்டர்வியூ முடிந்த கையோடு அப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டேன். என்னுடைய காலில் நிற்க வேண்டும் என்று ஊர் ஊராக சுற்றுகிறேன். அதனால் நிலையான முகவரி எனக்கில்லை. நான் மட்டுமே உனக்கு பாசமடல்களை தந்திகளாய் அனுப்பிக் கொண்டே இருப்பேன். சீக்கிரமே வந்து நம் கல்யாண நாளுக்கு தேதி குறிப்பேன். பிரியமுள்ள பாலு. சீக்கிரம் வரணும். என்ன இல்ல ஒண்ணு கொடுங்க. திருப்பூர் பாட்டி ரொம்ப ட்ரில் வாங்குறாங்களா சார்? 20-30 வாட்டி வந்திருப்பீங்க போல இருக்கு. அநேகமா என்னையோட கணக்கு முடியும்னு நினைக்கிறேன். பட்டுமா? வாங்க சார். என்னம்மா தினம் லெட்டர் தான் வருது? மாப்பிள்ளை எப்ப வர்றாரா? படிச்சு சொல்றேன் மம்மி. பிரியமுள்ள ரம்யாவுக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. என் வருகைக்காக காத்திருந்து உன் எதிர்காலத்தை வீணாக்கிக் கொள்ளாதே. நிரந்தரமாக உன்னை பிரியும் பாலு. இந்தாங்க லெட்டர். வெறும் பேப்பரா? நான் ஏமாத்தினேன், அப்புறம் அப்செட் ஆயிடுவேன். என்னமாச்சு? என்ன எழுதிருக்கிறது? ஹலோ, டாக்டர் ரவி பிரசாதுங்களா? மில் ஓனர் காமாட்சி அம்மா வீட்டுக்கு நீங்க கொஞ்சம் வரணும். உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா லெட்டர்ல வந்திருக்கிற மேட்டர் அவங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. டாக்டர், இவங்க ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட காட்டுறது ரொம்ப நல்லது. டெஸ்ட் ரிப்போர்ட்ல உங்க டாக்டருக்கு மென்டல் டிசார்டர் ஆயிருக்குமான்னு பயப்படுற அளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படல. ஜஸ்ட் ஒரு விரக்தி நிலை. கடல் அலைகள் ஓயாம மோதி மோதி கரையை அரிக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதான். மைண்ட் இஸ் அப்செட். ரம்யாவுக்கு இதே நிலைதான் நீடிக்குமா? நோனோ, கரைக்கும் அலைக்கும் தடுப்பு எழுப்பிட்டா கரையை பாதுகாக்கலாம் இல்லையா, அதே மாதிரிதான் கல்யாணங்கிற தடுப்பை எழுப்பிட்டா ஒருவேளை உங்க மகளுக்கு பழையபடி ரிலீஃப் ஆயிடலாம். டாக்டர், ஆண்டவனோட ஆசி கிடைக்க நானும் வேண்டிக்கிறேம்மா. கவலைப்படாம போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஏண்டா பெருசா வெளியூர் போய் பொழைச்சுக்கிறேன்னு போனீங்களே, இப்ப என்னடா ஆச்சு உங்க நிலைமை? எங்க நிலைமை எப்பவும் நல்லாவே இருக்கும். இப்ப ஒண்ணு நில தப்பி போல சொல்லண்டா சுருக்கட்ட. புட்டு 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 மோட்டை என்ன, புது புது சட்டை என்ன, புட்டு புட்டு சாப்பிட்ட சொரா புட்டு என்ன. இங்க பாரு. டேய், நம்ம முதலாளியம்மா போறாங்கடா. போகட்டுங்க, அதுக்கு நீ ஏன் முகத்தை மூடிக்கிற? டேய், முகத்தை மூடிக்க வேண்டியது நாம இல்லடா, முதலாளி அம்மா. ஏன்? மானம் போயிடுச்சு இல்ல,
மான கப்பல்ல மட்டும் இல்லடா விமானத்திலயும் சேர்ந்து போயிடுச்சு. ஐயோ பாவம். எதுடா பாவம்? அன்னைக்கு ஃபேக்டரியை விட்டு வெளியே அனுப்புனாங்களே அது பாவம் இல்ல? உழைக்கிறதுக்காக ஊரு ஊரா அலைஞ்சிங்களே அது பாவம் இல்ல? முதலாளி மகன் நான் மட்டும் பாவமா? பாவத்தின் சம்பளம் என்னங்கிறீங்க? மரணம்டா. என் பொண்ணுக்கு இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி சரி, அதற்காக வருத்தப்பட்டு என்னமா பண்றது?